welcome you to this initial discussion on, we have called it Northern Development, but it ought to have been Northeastern. But for the moment, it's centered around the Northern issues. வடக்கு பொருளாதார அபிவிருத்தி என்ற தலைப்பில் ஒரு ஆரம்ப கலந்துரையாடலாகத்தான் இதை நாங்கள் நிகழ்த்த போகிறோம். இதில் நோக்கம் இந்த விடயம் சம்பந்தமாக நீண்ட நாட்களாக சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. We have actually taken some initiatives over the years with regard to economic development. ஆனால் அந்த முயற்சிகளை பற்றி பெரிதளவாக வெளியில் தெரியப்படுத்த இல்லை. அதுக்கு வெவ்வேறு காரணங்களும் இருந்தது. வெளியிலேன்னு சொல்லிக்கல பொதுவாக மக்களுக்கு தெரியப்படுத்த இல்லைன்றதுக்கு அப்பால் இந்த விடயத்தில் ஆர்வமாக இருக்கிற ஆட்களுக்கும் கூட இதை நாங்கள் பெரிதாக தெரியப்படுத்த இல்லை. We haven't actually taken the initiative to share this information as to what we have done or what steps we took, even with those who are very keen and interested in the economic development. There has been many reasons for that, but nevertheless, this time round, whenever we meet people, one constant question has been, what have you all done with regard to economic development? இப்போ நாங்கள் மக்களை சந்திக்க போவதெல்லாம் தொடர்ச்சியாக எந்த மட்டத்தில் இருந்தாலும் பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமாக என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன திட்டங்கள் இருக்கிறது என்ற கேள்விகள் இருந்த வண்ணமாகத்தான் இருக்குது. So that's why I just quickly put this together, at least to share it with, we didn't invite anybody by name. I just told the Traders Association, the Managers Forum, the Chamber, and a few other people to just come for an initial discussion to let you into some of the initiatives that have already been taken. So there are two people who are joining us in this discussion. ரெண்டு பேர் இந்த கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்து கொள்ள போகிறார்கள். The person down there that you see is... Yes. Yeah. Hi, Shanta. I'm now in. Yeah. I can see. Right. You can see my head, at the back of my head. Professor Shanta Devarajan. He's a professor of the practice of international development at Georgetown University. He was at the World Bank for 28 years and, among others, chief economist of South Asia region. And I might say actually he was acting chief economist of the World Bank when he retired. Senior director for development economics. Taught at Harvard Kennedy School for 11 years. Born in Sri Lanka. Bachelor's degree in mathematics at Princeton and PhD in economics at University of California, Berkeley. Shanta Devarajan, பேராசிரியர் சாந்தா தேவராஜன் இருக்கிறார். அது மேலே இருக்கிறது ப்ரொஃபஸர் ராம் மாணிக்கலிங்கம். இஸ் அ ப்ரொஃபஸர் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டாம். ரைட். சரி, இந்த ரெண்டு பேரும் இதில் இணைந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அனுசரணையோட சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ராம் என்னுடைய பாடசாலை தோழர், இங்கே ராயல் காலேஜில் படித்தவர். அவர் தமிழ்லையும் பேசுவார். சாந்தா மே நாட் ஸ்பீக் இன் தமிழ், தமிழில் பேச மாட்டார், ஆனால் தமிழ் விளங்கும். சாந்தா தேவராஜன் இப்போ ஜனாதிபதியிட ஆலோசகராக இருக்கிறார். ஜனாதிபதியிட ஆலோசகர்னு சொன்னால் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது IMF சம்பந்தமான விடயங்களில் 3 ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். அதில் ஒரு ஆள் இவர் சாந்தா தேவராஜன், மற்றது இந்திரஜித் குமாரசாமி, மற்றது ஷாமினி குரே. அந்த 3 பேரும் தொடர்ச்சியாக யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர்கள் ஆலோசகர்களாக, ஜனாதிபதி ஆலோசகர்களாக இருக்கணும்.
ராம் மாணிக்கலிங்கம் இப்போ முதல்ல ஒரு சிறு உரையாற்றுவார், சில விஷயங்களை சொல்லுவார், சில நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்த சில நடவடிக்கைகளை பற்றி கதைப்பார். Ram will speak in Tamil. Jehan, you can forget. Is Jehan here? No, he's not here. Okay, right. Okay, so எல்லாருக்கும் முழங்கும் தானே தமிழில். ராம் தமிழில் கதைங்க. சரி, நான் லைவாக பேசுகிறேன், ரெக்கார்டிங் கூட அப்போ பேசுகிறேன். எல்லோருக்கும் எனது அன்பான விசேடமாக நான் சுமந்திரன் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இது சம்பந்தமாக, அதாவது அரசியல் தீர்வை விட அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமாக பேச இந்த சபைக்கு அழைத்தமைக்கு எனது நன்றி. கடந்த 15 வருடங்களாக வடக்கிலும் கிழக்கிலும் புதிய பக்கம் திரும்ப தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் முயற்சித்து வருகிறார்கள். தங்கள் வாழ்க்கை தொடரவும், தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்பவும், தங்கள் குடும்பங்களை கவனித்துக் கொள்ளவும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது எளிதான விடயம் அல்ல. மேலும் இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் அரசாங்க ஆதரவையோ, பொதுநல அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் ஆதரவையோ அல்லது பெரும்பாலும் வெளிநாட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களையோ நம்பி இருக்கிறார்கள். எந்த ஒரு இளம் தமிழனின் இலக்கு என்னவென்று கேட்டால் அவர்களின் ஒரே பதில் ஃபாரினுக்கு விசா எடுத்து போகலாமா. எனவே விசா பெற்று மேற்கு நோக்கி செல்வதே இலங்கை தமிழரின் அபிவிருத்தி திட்டம் என்று கூறலாம். உண்மையில் இது இப்போது நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு பரவியுள்ளது. ஏனெனில் பொருளாதார நெருக்கடி முழு நாட்டையும் தாக்கியுள்ளது. இதை நான் இளைஞர்கள் மீதான விமர்சனமாக கூறவில்லை, குற்றச்சாட்டாகவும் கூறவில்லை. இதைத்தான் நான் செய்திருக்கிறேன். எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் பலர் செய்துள்ளனர். இது எமது யதார்த்தம் ஆகிவிட்டது. இதை எப்படி மாற்றுவது? இதை மாற்றுவதற்கு ஒரு சில படிகளை சம்பந்தன் ஐயா எடுத்ததை பற்றி நான் பேச விரும்புகிறேன். 3 வருடங்களுக்கு முதல் கோவிட் முடிகிற காலகட்டத்தில் எனக்கு கோத்தாபய ராஜபக்சவின் ஒரு ஆலோசகர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். அவர் தொடர்பு கொண்ட பொழுது நாங்கள் சந்தித்த பொழுது அவர் என்னட்ட ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச சம்பந்தன் ஐயா சுமந்திரன் அவர்களுடன் பேச விரும்புகிறார், பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார். அதை நீங்கள் ஒருக்கா செய்து உதவி செய்யலாமா ஏற்பாடுகளுக்கு? நான் சொன்னேன், சரி, என்னத்தை பற்றி பேச போறீங்க? ஏனென்றால் கோத்தாபய ராஜபக்சவின் கொள்கை என்னென்றால் இனப்பிரச்சனை இல்லை என்றால் ஏன் பேச வேண்டும், என்னத்துக்காக பேச வேண்டும், எதை பற்றி பேச போறீங்கள் என்று கேட்டார். அவர் சற்று தாங்கி பிறகு என்ன சொன்னார் என்றால், இல்லை, நாங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், ஜனாதிபதிக்கு வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அந்த அபிவிருத்தியை பற்றி பேச விரும்புகிறார். அப்ப நான் சம்பந்தன் ஐயாவை சந்தித்தேன். சம்பந்தன் ஐயாவை சந்தித்த போது ஐயா சுமந்திரனையும் அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டார். நான் எனக்கு கிடைச்ச செய்தியை நான் சம்பந்தன் ஐயாவிடம் கூறி அவற்றை மறுமொழி வேண்டினேன். என்ன சொல்ல வேணும் என்று கேட்டேன். கேட்கும் பொழுது அவர் சற்று யோசித்து எனக்கு மறுமொழி தந்தார். அவற்றை மறுமொழி என்னென்றால் ஆங்கிலத்தில் சொன்னார், ராம், we have 2 options. We can talk about development, or we are not going to talk about development till we have discussed autonomy. He said, let me think. I think she said, let us look at autonomy not as the start but as the end goal, and maybe development can help us achieve the end goal. அதாவது சம்பந்தன் ஐயா சொன்னார், எங்களுக்கு 2 வழியில செல்லலாம். ஒன்று, நாங்கள் அரசாங்கம், இந்த கோத்தாபய ராஜபக்ச அரசாங்கம்
சுயாட்சியை பற்றி பேச மறுத்தால் நாங்கள் is it clear? Can you hear me? The screen is okay. Get. Okay. சுயாட்சியை பற்றி பேச மறுத்தால் நாங்கள் பேச மாட்டோம். இன்னொரு பாதை என்னென்றால் சுயாட்சியை பற்றி பேச மறுத்தாலும் பொருளாதார அபிவிருத்தியை பற்றி பேச தயார் என்றால் அந்த பாதையிலான அந்த பொருளாதார அபிவிருத்தி பாதையினூடாக சுயாட்சியை போய் அடையலாம். அப்ப நான் சொன்னேன் சரி, அவர் சொன்ன நீங்க கதைச்சு பாருங்க. அந்த அடிப்படையில் சுமந்திரனின் ஆதரவுடன் கோதாவின் ஆலோசகருடன் நான் பேசினேன். பேசி ஒரு வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்குவதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு வந்தனார்கள். அனைவருக்கும் தெரிந்தபடியும் என்னவென்றால் ஜூலை மாதம் 25 இந்த விஷயத்தை பற்றி பேசினோம். பேசிய போது ரணில் விக்ரமசிங்கவும் ஏற்றுக்கொண்டார், இது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அஜித் பிரேமதாச அன்றகுமார திசாநாயக்க தேர்தல் சந்தித்து இந்த விஷயத்தை பற்றி பேச அவர் 2 பேரும் இது ஒரு முக்கியமான விடயம், எங்களை பொறுத்த மத்தியில் வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி நடைபெற வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு ஒரு நிதியத்தை உருவாக்குவதற்கான ஆதரவை தாங்கள் வழங்க தயார், பேச தயார், இதை பற்றி இது எவ்வாறு கொண்டு போகணும் என்று பேசவும் தயாராக இருந்தவர்கள். என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் அனைத்து அதாவது தெற்கில் உள்ள பிரதான கட்சிகளின் தலைவர்களுடன் இதை பற்றி பேசி அவர்களின் ஆதரவு என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இதை முன்னெடுக்கிறதுக்கான ஒத்துழைப்பை தயார் என்று அவர்கள் அனைவரும் கூறியிருக்கின்றார்கள். சரி, இப்ப இந்த நிதியத்தின் சமூக அரசியல் பின்னணி என்ன, அதை பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன். வடக்கு கிழக்கு மக்களில் வாழும் மக்களின் வாழ்வை மேம்படுத்த 3 முக்கிய காரணிகள் தேவை. முதலில் இந்த நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் ஜனநாயகம் வேண்டும். இதன் அர்த்தம் என்ன? மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், பேசும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, ஊழல் இல்லாத தூய்மையான ஆட்சிக்கான உரிமை. இந்த உரிமைகள் இனவாதத்தினால் பறிக்கப்பட்டன. அதனால் தமிழர்கள் ஜனநாயகம் இல்லாததை நேரடியாக அனுபவித்துள்ளனர். அதேபோல தெற்கிலே நடந்த அறகலை அல்லது போராட்டம் காரணமாக சிங்கள மக்களும் விழித்துள்ளனர். நாட்டின் அரசியல் கட்டமைப்பு தங்கள் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பேணவில்லை என்பதை நேரடியாக அனுபவித்துள்ளனர். ஆகவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு ஜனநாயக உரிமை வேண்டும், அது ஒன்று. 2வது இந்த நாட்டின் வடக்கிலும் கிழக்கிலும் வாழும் மக்கள் ஏதாவது ஒரு வகையில் சுயாட்சியை விரும்புகின்றனர். இந்த சுயாட்சி 13th amendment இருக்கலாம், 13++, ஃபெடரலிசம், ஏதாவது ஒரு வகையில் சுயாட்சி தேவை. ஆனால் ஜனநாயகம் சுயாட்சியும் நீண்ட கால அரசியல் சவால், அவற்றை அடைய நீண்ட கால வேலை திட்டம் தேவை. அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் செயற்பட சுமந்திரன், சாணக்கியன் போன்ற அரசாட்சி சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல என்பதை நாம் நம்ப வைக்க வேண்டும். தமிழ் தலைவர்கள் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெற வேண்டும். மேலும் அவர்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மாகாண நிறுவனங்களை வலுப்படுத்த உழைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நேரம் எடுக்கும். யுத்தம் முடிந்து 14 வருடங்களுக்கு பின்னர் இதனை அடைய நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றோம். இதற்கிடையில் வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர்கள் உண்ண வேண்டும், வீடு வாசல் கட்ட வேண்டும், தொழில் தேட வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அவர்கள் சரியான அரசியல் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க முடியாது. அப்படி என்றால் வடக்கு கிழக்கில் வாழும் மக்களின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கு வடக்கு கிழக்கு அரசியல் தலைவர்கள் என்ன செய்யலாம்? பொருளாதார வளர்ச்சிக்காக பணியாற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. தமிழ் மற்றும் முஸ்லிம் தலைவர்கள், கொழும்பு அரசாங்கம், தனியார் துறை மற்றும் சர்வதேச சமூகம்
ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் முதலீடுகளை திரட்டுவதற்கான வழியை காண வேண்டும். இந்த முயற்சிக்கு அரசின் ஆதரவு இருக்க வேண்டும். ஆனால் அது அரசாங்கத்திலிருந்து சுயாதீனமாகவும் இருக்க வேண்டும். அதற்கு அரசாங்கத்தின் ஆதரவு ஏன் இருக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் பாரிய அளவில் வேலை செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 2 மாகாணங்களை உள்ளடக்கும் அளவுக்கு இருந்தால் இதை ஒரு தனிப்பட்ட முயற்சியாக அல்லது ஒரு கட்சி முயற்சியாக செய்ய முடியாது. அதற்கு அரசு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆதரவு தேவை. இந்த முயற்சி வெற்றியடைய மற்ற நாடுகளின் ஆதரவும் நிதியும் தேவை. இறுதியாக வடக்கு மற்றும் கிழக்கில் பொருளாதார அபிவிருத்தியை ஆதரிக்க புலம்பெயர்ந்த இலங்கை மக்களின் ஆதரவும் தேவை. வடக்கை அபிவிருத்தி செய்வதற்கு நடைமுறையில் என்ன செய்ய முடியும்? மக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும். டிஜிட்டல் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் மற்றும் கம்ப்யூட்டர் போன்ற அதிநவீன துறைகளை ஆராய்வது முக்கியம். எனினும் வடக்கில் அதிக அளவான மக்கள் இன்னமும் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் என்பதையும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அதே போன்று பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களை ஆதரிப்பதில் உள்ள சவாலை நாம் ஒப்புக்கொண்ட வேண்டும். பொருளாதாரத்தில் பெண்களின் எதிர்கொள்ளும் சமத்துவ இன்மையையும் நிவர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள SME, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், கூட்டுறவு நிறுவனங்களும் வலுப்படுத்த வேண்டும். இறுதியாக வடக்கில் உள்ள மக்களின் ஸ்கில்ஸ், திறன்களை மேம்படுத்துவதற்கு நாம் உழைக்க வேண்டும். பொருளாதார அபிவிருத்திக்கான ஒருங்கிணைந்த முயற்சி ஒன்று தேவை. இதில் அரசாங்கம், கூட்டுறவு சங்கங்கள், தனியார் நிறுவனங்கள், வடக்கு கிழக்கின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பு அவசியம். இந்த முயற்சியில் 4 அம்சங்களை வலியுறுத்தலாம். முதலாவது ஸ்மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது தெருக்கள், சிறிய தெருக்கள், சிறிய பாலங்கள், கிராமத்து பாடசாலை கட்டிடங்கள் மற்றும் சிறிய ஆஸ்பத்திரிகள், முக்கிய நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய மருத்துவமனைகளை மத்திய அரசாங்கம் முதலீடு செய்து வருகின்றது. ஆனால் பல கிராமத்து மக்கள் சிறிய தெருக்களை தான் பாவிக்கும் சின்ன மருத்துவமனைகளுக்கு தான் செல்கின்றார்கள் மற்றும் கிராம பாடசாலையில் தான் படிக்கின்றார்கள். உதாரணமாக 2 கிராமங்களுக்கு இடையே வீதி ஒன்றை அமைப்பது இந்த கிராமங்களின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது மக்கள் எளிதாக வேலைக்கு செல்லலாம். ஆனால் கொழும்பு அரசாங்கம் இந்த சிறிய திட்டங்களில் அதிக செலவாகும் என்பதாலும் கொழும்பில் உள்ள அரசியல்வாதிகள் இதிலிருந்து பணம் சம்பாதிக்க முடியாது என்பதாலும் சிறிய திட்டங்களில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். இந்த திட்டங்கள் சிறியதாயினும் பொதுமக்களின் வாழ்க்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அவற்றில் நாம் எவ்வாறு முதலீடு செய்யலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஒரு மெக்கானிக் இருக்கலாம். அதே மெக்கானிக் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர்ஸ் ஒரு கராஜை கட்டவோ சைக்கிள் ரிப்பேர் செய்யும் தொழிலில் சிக்கியுள்ளார். தனது சைக்கிள் கராஜை விரிவாக்க அவருக்கு நிதி வாழ்க்கையிலும் பயனுள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். தங்கள் மோட்டார் சைக்கிள் சரி கட்ட சில மீட்டர்களுக்கு பதிலாக அவர்கள் இப்போது உள்ளூர் மெக்கானிக்கிடம் செல்லலாம். ஒரு சிறிய கிராமத்தில் அந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இவ்வாறான சில முதலீடுகள் கூடாக. மூன்றாவதாக, யுத்தம் மற்றும் பொருளாதார செயற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் கைவிடப்பட்ட பல சொத்துகள் வடக்கில் உள்ளன. இந்த சொத்துக்கள் ரைஸ் மில்ஸா இருக்கலாம், சிறிய மீன்பிடி ஜட்டிகளா இருக்கலாம். இவற்றில் முதலீடு செய்தால் பாரிய விளைவுகளை காணலாம். இதற்கு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தேவை. அதாவது பொது மற்றும் தனியார் இன்வெஸ்டர்ஸ் ஒன்றிணைந்து வேலையை செய்ய தயாராக இருக்க வேண்டும். இம்முயற்சிகளுக்கு கணிசமான நிதியும் தேவைப்படுகிறது. ஆனால் குறிப்பாக அருகில் வசிப்பவர்கள் அல்லது தொழிலுக்காக அந்த சொத்துக்களை நம்பியிருப்பவர்களின் ஊதியம் கூடும், வாழ்வாதாரம் கூடும். இறுதியாக, வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்களின் அடிப்படை திறன்களை மேம்படுத்துவதற்கான வழிகளை தேடலாம். இந்த ஸ்கில்ஸ், அதாவது அக்கவுண்ட்ஸா இருக்கலாம், மெக்கானிக் வேலையா இருக்கலாம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கலாம். இந்த திறன்கள் மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு பக்கத்தில் தனிப்பட்ட திறன்களை வளர்ப்படுத்துவதன் முக்கியத்துவம் என்னவென்றால்
தொழில் ஊருக்கு வரும் வரை காத்திருக்க தேவையில்லை. தொழில் அங்கே இருக்கின்றதோ அங்கே போய் வேலை செய்யலாம். இந்த முயற்சிகள் சிறியதாக தோன்றினாலும் அவற்றை ஆரம்பிப்பது எளிதான விடயம் அல்ல. இதை தனியார் துறை, கூட்டுறவு சங்கங்கள், அரசாங்கம் ஆகியவற்றின் ஆதரவு தேவை. அதை விட பலருடன் பேசி பணத்தையும் திறனையும் திரட்டக்கூடிய அரசியல் தலைவர்களும் நமக்கு தேவை. சுமந்திரன் ஐயா, நீங்கள் அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தில் கணிசமான நேரத்தை செலவழித்துக் கொண்டு இருக்கும் வேளையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு முதலீடுகளை பெறுவதற்கு உங்களின் சிலரத்தை அர்ப்பணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Okay, so Shanta. Okay. Yeah. Thank you. Can you hear me okay? Yeah, we can hear you. You will have to speak slowly, or let me interpret while you speak. Okay, I'll pause. Well, first, follow all what Ram said. Yes, I did. I think I've heard it before in English. So, first, thank you very much for this opportunity. It's a pleasure to be able to exchange some ideas and get some discussion on what I think is the most important issue facing the northern province, which is the economic development of the province, as Ram alluded to earlier as well. வடக்கை எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. ஆகையினாலே அதை குறித்து இந்த கலந்துரையாடல் பங்கு பெறுவது நல்ல விஷயம்னு சொல்றார். So I want to take a step back and look at the history. Sri Lanka went through a 26-year civil war, and the most important, one of the important characteristics of that war was that during the 26-year civil war, the overall economy grew at nearly 5% a year. The GDP grew at 5% a year over that 26-year period. Now, this is unprecedented for a civil war country. I've done a lot of work on fragile states in Africa. We've barely seen 0% growth in these countries during the civil war, and Sri Lanka grew at 5%. யுத்த காலத்திலேயும் இலங்கை பொருளாதாரம் 5% வளர்ந்து கொண்டிருந்ததுன்னு சொல்கிறார். அது ஒரு வியக்கத்தகு விடயம். ஏனென்றால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல நாடுகளிலே அவருக்கு தெரிந்த விடயம், யுத்தங்கள், உள்நாட்டு யுத்தங்கள் இருக்கிற வேளைகளிலே பொருளாதாரம் வளர்வதே இல்லை. ஆனால் இலங்கையிலே 5% பொருளாதார வளர்ச்சி இருந்தது. Now, the reason why Sri Lanka grew at 5% was that one province, the western province in the southwest, grew dramatically, almost double that amount, and the war was going on somewhere else, which is the north and the east. இதற்கு பிரதான காரணம் மேல் மாகாணம், அது தென் மேல் பகுதியில் இருக்கிற மேல் மாகாணத்திலே இதை நாங்கள் 5% விட இரட்டிப்பு மடங்காக பொருளாதார வளர்ச்சி இருந்தது. ஆனால் யுத்தம் நடந்தது வேறொரு பகுதியிலே, வடக்கு கிழக்கிலே. So when the war was over, you would think that it was then time to develop the north and the east because of all this wealth that was created in the southwest. But that didn't happen. யுத்தம் முடிவடைந்தவுடனே வடக்கு கிழக்கில் பொருளாதார அபிவிருத்தி செய்யப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. Now, so 15 years after the end of the Civil War, the North and the East are still lagging regions in the country. ஆனபடினால 15 வருடமாகி உள்நாட்டு யுத்தம் முடிந்து வடக்கும் கிழக்கும் இன்னமும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கின்றன. And the reasons, I think, are well known for everybody, but I learned them when I was trying to help develop the North and the East, which is that there is a reluctance for political reasons by the leadership in Colombo to actually have an aggressive policy towards developing the North. In particular,
there was resistance from the Sinhala nationalist and the Buddhist clergy when the government would try to do more for the development of the North and the East. இதற்கு காரணம் அரசியல் காரணங்கள். வடக்குக்கும் கிழக்குக்கும் பொருளாதார அபிவிருத்தியை செய்ய முனைந்தால் கடும்போக்கு சிங்கள தேசியவாதிகள், புத்த சமய குருக்கள் போன்றவர்கள் அதை தடுத்தார்கள். So, and the other reason is that the overall economic policies in the country were such that they impeded development of these lagging regions, particularly the trade policy, the foreign investment policy, and the agricultural policies. அடுத்த காரணம் எங்களுடைய பொருளாதார கொள்கைகள் இப்படியாக பின்தங்கிய பிரதேசங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பாதகமாக அமைந்திருந்தன. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை, விவசாயம் சம்பந்தமான கொள்கை. What was the first thing you said? Trade, international வர்த்தகம் சம்பந்தமான கொள்கை. And yet, if you look at the North and the East, these are, or the North, this is a region with tremendous potential. In particular, it has agricultural potential. This is a very rich agricultural soil. It has an educated population, some of whom are sitting in this room, I assume. It has a very, shall we say, dynamic and some wealthy members of the diaspora, people living outside the country. And it has a very advantageous location in the north, particularly because it's so close to South India. ஆனால் வடகிழக்கை பார்க்கும்போது, குறிப்பாக வடக்கை பார்க்கிற போது இதற்கான சந்தர்ப்பங்கள் மிக கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் படிப்பு மற்றும் வளங்கள் என்று சொல்லுகிற போது உள்நாட்டு வளங்கள், இங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வேறு நாடுகளிலே வாழ்கிறவர்களுடைய வளங்கள், மற்றது இது இருக்கிற இடம் இந்த பிராந்தியத்திலே இந்தியாவுக்கு மிக அண்மையாக இருக்கிற இப்படியான காரணிகள் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஆன சந்தர்ப்பத்தை வெளிப்படுத்துறதாகத்தான் இருக்கிறது. In the north, as well as policies that will make those investments productive. முதலீடுகளும் அந்த முதலீடுகள் சம்பந்தமான எங்களுடைய கொள்கைகளையும் நாங்கள் சரியாக வகுத்து கொண்டால் அந்த முதலீடுகளில் இருந்து நாங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். What I'm saying is Ram was describing a set of enterprises, like the small and medium enterprises, that we need to promote. But what I think what's more equally important is not just to invest in those enterprises, but also to reform the policies that can make those enterprises productive, so that they can remain productive in the long run. சிறிய நடுத்தர முயற்சியாளர்கள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக ராம் சொல்லியிருந்தார். அது முக்கியமானதாக இருக்கிற அதே வேளையில் அது ஒரு பலன் தருகிறதாக, வெற்றி அளிக்கிற முயற்சிகளாக இருப்பது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக அது பலனளிக்கிற ஒரு முயற்சியாக அது இருக்க வேண்டும். And that's what we're trying to do with this development fund. You know, on the one hand, we have projects such as the fishnet repair project, which are specific projects that can help people in those areas. But at the same time, we need policies that can help those fishermen get a better price for their fish. அதைத்தான் நாங்கள் இதில் செய்ய முனைகிறோம். நிதியத்தினூடாக, அதாவது அபிவிருத்தி நிதியத்தினூடாக அந்த தொழில் முனைப்புக்கு உதவி செய்கிற அதே வேளையில் அதிலிருந்து கிடைக்கிற வருவாய் அவர்களுக்கு பிரயோஜனமானதாக, அந்த முதலீடுகளுக்கு உரிய வருவாய் கிடைக்கிறதுக்கு உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். So in addition to these projects that we can discuss, that we have in the development plan, I want to suggest that if there are some policies that we can reform for the northern province, that we cannot wait for the rest of the country
to bring about these reforms because they haven't done it yet. But we use the northern province as a test case, almost an experiment to see how we can reform policies in the northern province and see if they actually help to the development, so that if they do work, then maybe other parts of the country might learn from Jaffna. ஆகவே நான் அவர் சொல்லுகிற அவருடைய சிபாரிசு என்னவென்றால், முழு நாட்டும் இப்படியான கொள்கைகளை வகுப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்காமல், ஏனென்றால் அவர்கள் இதுவரைக்கும் அதை செய்யவில்லை. வடக்கு மாகாணத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டால், வடக்கு மாகாணத்திலே நாங்கள் கொள்கை வகுப்பாய்வுகளை செய்து அந்த கொள்கைகளை வகுத்து கொண்டு அது ஒரு டெஸ்ட் கேஸ் போல அது நடைமுறையிலே சாத்தியமானதாக இருக்கிறதா, வெற்றி அளிக்கிறதா என்று நாங்கள் அதனை பரிசோதித்து பார்க்கலாம் என்று சொல்கிறார். So let me just suggest four such policies that we can think about. The first is agriculture, because one of the things that's holding back agriculture in Sri Lanka as a nation as a whole is the Paddy Lands Act. The Paddy Lands Act forces farmers to grow only paddy. And paddy is the least productive crop and the least lucrative crop. Farmers can make much more money if they were able to grow vegetables and fruit. But the Paddy Lands Act constrains them to grow only paddy. ஸோ முதலாவதாக விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் பேடி லேண்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. என்ன நெற்செய்கை சம்பந்தமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் மூலமாக நெல் வயல்களிலே நெல்லை மட்டும்தான் விதைக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த கொள்கையை மாற்றினால் இன்னும் கூடுதலான வருவாய் ஈட்டக்கூடிய மரக்கறி, வித்தியாசமான பயிர்களை அவர்கள் பயிர் செய்ய முடியும். The second is foreign investment, because again, Sri Lanka as a whole has a foreign investment policy. But I think the problems with that policy are what constrains the Tamil diaspora from investing in the North. They would be willing to invest in the North if we can make things easier for them to make those investments. இரண்டாவது, வெளிநாட்டு முதலீடுகள். எங்களுடைய புலம்பெயர்ந்தவர்கள் இங்கே முதலீடுகளை செய்வதற்கு தடையாக இருக்கிற விடயங்களை நாங்கள் நீக்கும் வண்ணமான கொள்கைகளை வகுத்து கொண்டால் அது இன்னும் கூடுதலாக அந்த முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. And it's possible that one province, the northern province, could have a separate foreign investment policy than the rest of the country. This is what happens in India. I mean, for instance, in India, Tamil Nadu has a different foreign investment policy from the rest of the country. அது செய்யலாம். ஒரு குறித்த மாகாணம் மற்ற மாகாணங்களை விட வித்தியாசமான முதலீட்டு கொள்கை ஒன்றை வகுத்து கொள்ளலாம். இந்தியாவிலே அப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்ற மாநிலங்களை விட வித்தியாசமானது. Then the third, this is going to be in increasing order of controversy. The third is trade, because the fact is that Sri Lanka, which was the first country in the region to liberalize its trade back in 1977, after which the economy boomed, has been increasingly protecting trade. So it's become less open over the last 15 years. Again, that's hurting small and medium enterprises in the country. And if we could again have a separate trade policy where farmers and entrepreneurs in the north and in the north can get inputs duty-free, particularly because they're so close to India, and then sell things outside at duty-free rates, it might give a boost. It's a little bit like making the North a free trade zone. And we know that
free trade zones have actually been quite successful in Sri Lanka. மூன்றாவது வர்த்தகம் சம்பந்தமான கொள்கைகள். இந்த பிராந்தியத்திலே இலங்கை தான் முதலாவதாக திறந்த வர்த்தக கொள்கையை 77ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு பிறகு அண்மை காலத்திலே அது மிகவும் கட்டுப்பாடுகள் கொண்டதாக மாறி இருக்கிறதுனாலே அதனுடைய பலனை அடைய முடியாமல் இருக்கிறது. ஒரு குறித்த மாகாணம், வடக்கு மாகாணம் திறந்த பொருளாதார கொள்கை உடையதாக, திறந்த வர்த்தக வலயமாக மாறுமாக இருந்தால் அங்கே நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி இருக்கும். And then finally, and I'm sure this is controversial because I think maybe even Ram wouldn't agree with this, but I think one of the other policies that is really hurting Sri Lanka are the fuel subsidies, the fuel and energy subsidies. These subsidies, which cost about 3% of GDP, are primarily going to the rich. In the country as a whole, 70% of the subsidies go to the richest 30% of the population. Now, if I told you that we have a cash transfer program where 70% goes to the richest third of the population, you tell me, cut that program right now, stop it, right? Yet we continue to subsidize fuel. So, okay. நான்காவது இந்த எரிபொருள் மானியம் வழங்குதல், எரிபொருள் மின்சக்திக்கான மானியம் வழங்குதல். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது கூடுதலாக மிகவும் வசதி படைத்தவர்களுக்குத்தான் இந்த மானியம் கூடுதலாக வழங்கப்படுது. 70 வீதமான மானியம் நாட்டில் இருக்க 30 வீதமான அதிக பணம் படைத்த 30 வீதமானவர்களுக்குத்தான் 70 வீதமான மானியம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஆகவே அந்த மானியம் வழங்குவதை நிறுத்த வேண்டும்னு சொல்கிறார். So if we were able to replace those fuel subsidies with cash transfers, and the cash transfers are targeted towards the poorest 40% of the population, then they would be better off, and we won't be paying so much money in these fuel subsidies to the rich. இந்த மானியமாக வழங்குவதை விடுத்து மிகவும் ஏழ்மையிலே இருக்கிற 40% மாணவர்களுக்கு நேரடியாகவே பணத்தை கொடுப்பதாக இருந்தால் அது கூடுதலான பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அது ஒரு கொள்கை மாற்றம் சம்பந்தமான ஒரு விடயம். Okay, so let me stop there because I might be getting too controversial here. But the one point I want to make is that all of these policies, it is possible for all of these policies to be implemented within the northern province, even if the rest of the country is going in the other direction. It will take some political diplomacy, but Mr. Sumandran is up for that, I think, to show that the northern province can actually innovate and take and develop itself. We can evaluate these policies to see whether they're actually working, and then maybe be almost like a beacon for the rest of the country. I'm hoping that if we can make progress on these reforms in the northern province, the rest of the country will see how they're working, and then the political support for them will grow in the rest of the country. So we can, rather than being a lagging region, the northern province can be a leading region for Sri Lanka. இந்த இப்படியான கொள்கை வகுப்புகளை, கொள்கை மாற்றங்களை நாங்கள் வடக்கு மாகாணத்துக்கு என்று செய்வோமாக இருந்தால் நாங்கள் பின்தங்கிய மாகாணம் என்ற நிலையில் இருந்து மற்ற மாகாணங்களுக்கு ஒரு முன்மாதிரியான மாகாணமாக கூட மாறலாம். அப்படி மாறினால் அது அரசியல் ரீதியாகவும் எங்களுக்கு சாதகமான ஒரு விளைவை கொடுக்கும் என்று சொல்கிறார். தேங்க்யூ சாந்தா, தேங்க்யூ ராம். ஸோ இந்த இரண்டு சொன்ன விஷயங்கள் மிக சுருக்கமாக பேசப்பட்ட விடயங்கள். இந்த ராம் ஆரம்பத்திலே சொன்ன ராம் ஆரம்பத்திலே சொன்ன அபிவிருத்தி நிதியம்
என்ற விடயம் இப்பொழுது ஒரு குறித்த நிலையை அடைந்திருக்கிறது. இதிலே ஒவ்வொரு நாடுகளோடு கூட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அவர்களும் அந்த நிதியத்துக்கு பங்களிப்பு செய்வதாக நேரடியாக பங்களிப்பு உறுதி ஒருவரும் கொடுக்கவில்லை. ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறார்கள். அதை தொடக்கி வைத்தால் தாங்களும் அதிலே பங்கு பெற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். வேறு பல நாடுகளோடு நாங்கள் போய் பேசியிருக்கிறோம். அப்படியான ஒரு நிதியத்தை வைத்து கொண்டு இந்த கொள்கை வகுப்பு ஆய்வுகளை நாங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் தான் இதை இங்கே நேரடியாக இந்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களுடைய பங்களிப்பு அத்தியாவசியமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தான் அந்த கொள்கை வகுப்பாய்வுகள் செய்யப்பட வேணும். இங்கேருந்து தான் ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாக அப்படியாக இப்போ கதைச்ச விஷயங்கள் சம்பந்தமாக ஆரம்ப உங்களோட சிந்தனைகள் என்ன மாதிரியாக நாங்கள் இதை குறித்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம், என்ன மாதிரியான கட்டமைப்புகள் இங்கே உருவாக்கி அந்த கொள்கைகள் வகுக்கிற சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கலாம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னால், சுருக்கமாக சொன்னால் அவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் இப்போ உடனடியாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஒரு குறித்த கட்டமைப்பை உருவாக்கி இதனை முன்னெடுக்கலாம். அரசாங்கத்தோடு இதை பற்றி பேசப்பட்டிருக்கிறேன். இவர் சொன்னது, ராம் சொன்னதை போல் கோட்டாபய ராஜபக்சோடு பேசி அவர் அதுக்கு அனுமதி கொடுத்திருந்து தான் இது தொடங்கினது. பிறகு 2022ஆம் ஆண்டு ஜனவரியில் நான் அரசியல் கட்சி தலைவர்களோடு ஒரு 4 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தினான், கூட்டங்கள் வைத்து. இவர்களும் கலந்து கொண்டவர்கள், வேறு சில பொருளாதார நிபுணர்களும் அதில் கலந்து கொண்டவர்கள். ரணில் விக்ரமசிங்க அதில் கலந்து கொண்டவர். அப்போ ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக சஜித் பிரேமதாச கலந்து கொண்டவர். ஹரிணி அமரசூரிய ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தவர். அப்படி சகல கட்சி தலைவர்களும் கையெழுத்திட்டும் நாங்கள் ஒரு ஆவணத்தை கொடுத்து நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்திட்ட உடனடியாக போகுமாறு, போகிறதுக்கு முதல்ல அது போகத்தான் வேணுமென்று சொல்லி, ஆனால் சில கட்டுப்பாடுகளோடு சில விதிமுறைகளோடு அதை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்க பிறகு ஜனாதிபதியாக வந்த பிறகு அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுபடினால ராமோட மிக நெருக்கமாக அந்த நிதியத்தை உருவாக்குற விஷயத்தில் சில நடவடிக்கைகள் நடந்து ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஆட்சி மாறின பிறகு நினைக்கிறேன் 2 வாரங்களுக்கு முதல் ராம் ஹரிணி பிரைம் மினிஸ்டரான உடனே ஹரிணியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அவர்களும் இதுக்கு ஆதரவளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியே யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த விடயம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. நீண்ட காலம் எடுக்குது, அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ஆனால் துரிதமாக இதை முன்னேற்றதுக்காக அது நிதியம் ஒரு பகுதி. ஆனால் பொதுவாக பொருளாதார அபிவிருத்தி என்ற விடயத்தில் எப்படியான இந்த பாலிசிஸ் மேக் பண்ண இந்த கொள்கைகளை வகுக்கிற சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கள் என்றால் நாங்கள் ஒரு கலந்துரையாடலுக்குள்ளே போகலாம். யாராவது? Shanta and Ram, and thank you, Mandran, for organizing this thing. We Dr. Sridharan. Yeah, I'm Dr. Sridharan. So my question is, the Tamils are fighting for their rights, especially to determine their self. So economy, when professor is explaining about the future plans, he is insisting on creating a separate economical system which is appropriate for the regions. It could be north, east or west. Do you think is it feasible before we attain our rights? One thing. And how was the experience in past with the single leadership? Thank you. Shanta, you're muted. The experience in what? I missed that last. Experience in the past with the singular leadership. Whether his question is whether this is feasible.
Okay, thanks. Yeah, no, that's a very good question, or two good questions. The first, is it feasible? As I was describing, many countries, there are regions within that country that have their own economic policy that is distinct from the country as a whole. So it is feasible in the sense that it has been tried in other countries and it has worked. Now, the experience in the past, I alluded to this, is that frankly, I think there was a willingness on the part of the central government at various times to develop the North and the East. In fact, Gotabaya called me in once to come to see how he could get the Tamil diaspora to come and invest in the North and the East. Somehow he thought that I was friends with all these billionaires in Silicon Valley. But the problem is that there's also a political resistance within the country. And I suggested that it was mostly coming from the Buddhist clergy and the Sinhala nationalists. Now, the question is, does the central government have the fortitude to resist that resistance? And the previous governments that have been there, I've got the impression that they didn't have enough self-confidence or enough fortitude to withstand that. And so then if the Buddhist clergy comes after them, they would lose their majority, or they would lose their coalition. I don't know how this is going to play out in the current administration, but I feel like it certainly hasn't come up in the electoral rhetoric so far as I know, so that there might be a chance. This is new government, a new dispensation, a new generation of leadership, that they might be able to transcend that and say, okay, we have this lagging region in the North. Let's try to do something about it, and let's try to innovate with the lagging region, so that we can actually have a chance that it can grow more rapidly than the rest of the country. இந்த கேள்வி பதில் என்னென்றால், கேள்வி ப்ரொஃபஸர் சாந்த தேவராஜன் பேசுகிற போது சொன்னார், ஒரு தனி மாகாணம் முழு நாட்டிலையும் இருக்கிற பொருளாதார கொள்கைக்கு வித்தியாசமான ஒரு கொள்கையை கடைபிடிக்கலாம் என்று. டாக்டர் ஸ்ரீதரன் கேள்வி அது எவ்வளோ தூரம் சாத்தியமானது, உங்களுடைய அனுபவத்தில் பழைய முன்னர் இருந்த சிங்கள தலைவர்களோட இது நடைமுறைப்படுத்தப்படலாமா என்று கேட்டிருந்தார். ப்ரொஃபஸர் தேவராஜன் சொன்ன பதில் இது சாத்தியமானது. உலகத்தில் பல பாகங்களில் பல நாடுகளில் இது செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் இதுவரைக்கும் சிங்கள தலைவர்கள் என்று நாட்டின் தலைவர்கள் பௌத்த குருமாருக்கும் சிங்கள இனத்துவேஷம் உள்ள தேசியவாதிகளுக்கும் பயந்து இதனை முன்னெடுப்பதற்கு தயங்கி இருக்கிறார்கள். அதான் உண்மை. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, புதிய தலைமுறை ஒன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆகையினால இதனை நாங்கள் பரிசோதித்து பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய பதில். Yeah. I just want to know about the stakeholders. Who will be the stakeholders of this fund structure? That's Krishnavani, our candidate. She wants to know who the stakeholders. Appropriate question from a candidate. Who will be stakeholders of this development fund? Ram, you want to have a go at it? இந்த அபிவிருத்தி நிதியத்திற்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அபிவிருத்தி நிதிய யாருடையதாக இருக்கும்? பங்குதாரர்கள் யார் என்று கேட்குறாங்க. So that's a good question. I think what we are looking at is for a combination of one, government money. When I say government, I don't mean just the Sri Lankan government, but other governments who want to support and help rebuild the North and East. So they would obviously then want to have a say to some extent in how this money is spent.
The second would be also multilateral agencies like the World Bank and even branches of the IMF that are interested in supporting these activities. And then we very much hope that there will be private investors. We think that is important, including Tamils in the diaspora who want to contribute, but are looking for a vehicle to contribute. And I think the reality is that if somebody wants to make money, they're not going to invest in Sri Lanka at the moment. But if somebody wants to make a little bit of money or not lose too much and also contribute to Sri Lanka, they will put their money in Sri Lanka. So that is what we're looking for. And then, of course, there will be, we hope, members of the citizens of the North and East, particularly some officials, some leaders of the different societies. It could be the fisheries, it could be agricultural societies, so that they have a voice in the best way to use some of these funds. வெளிநாட்டு அரசாங்கங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்ப அவர்கள் ஒரு பகுதி, வேறு ஏஜென்சிஸ் ஐஎம்எஃப் போன்ற அப்படியான நிதி நிறுவனங்கள் இதில் பங்களிப்பாளராக இருக்கலாம். மற்றது உள்ளூரில் மக்கள் கூட்டுறவு இயக்கமாக இருக்கலாம், ஒவ்வொரு அமைப்புகளாக இருக்கலாம். இலங்கையில் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம்னு நினைத்துக்கொண்டு இப்போ இலங்கைக்கு வரையிலாது வரும். ஆனால் கொண்டு வர பணத்தை துளைக்காமல் இருக்கலாம் என்ற நம்பிக்கையோட ஒரு சிறிதளவு பணத்தை செய்து கொண்டு, ஆனால் இந்த பிராந்தியத்துக்கான அபிவிருத்திக்கு தாங்கள் பங்களிப்பு செய்கிறதற்காக வருகிறவர்கள் தங்களுடைய பணத்தை கொண்டு வரலாம்னு சொல்கிறார். These are mostly contributors, Ram, but what about, the question I think is who actually owns this thing? Who will be the decision makers? Yeah, who will be the decision makers? The decision maker will have to be an independent board that has been nominated by the different investors, the people who put money. That's the reality of how this will operate. Yeah, my concern is like when the other government, like various governments get involved, then don't you think they will try to do some politics by giving us money? அது ஒரு ரிஸ்க் இருக்குதான். ஆனால் காசு இதுல முதலீடு செய்யற அரசாங்கங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் தேவைதானே. அவங்களுக்கு நீங்க காசை தருங்கோ, ஆனால் உங்களுக்கு இதுல முடிவெடுக்கிற ஒரு உரிமையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு அந்த இடம் வழங்கத்தான் வேண்டும். அது ஒரு யதார்த்தம். அதை நாங்கள் என்ன செய்தாலும் அதான் அந்த யதார்த்தத்தோடு வேலை செய்ய வேண்டும். Mr. Jayasekharan is the president of the Traders Association. நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் இந்த ஓருக்கு பிறகு நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலி நாங்கள் எங்களோட ஓனாக தான் நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வரோம். எங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் பெரிய அசிஸ்டன்ஸ் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல. பட் எங்களோட நார்த்தில் இருக்கிற, அதாவது ஓருக்கு முதல் we are very sound in the economy, பட் ஆனால் எங்களோட ஓர் டைமில் எங்கள்கிட்ட இருந்த பெரிய 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 முதலீட்டாளர்கள் எல்லாம் இதை நார்த்தை விட்டு வெளியில் போய் ஃபாரினுக்கும் போயிட்டார்கள். அதை விட அதர் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, ஸ்பெஷலி வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், அதிலேயும் கொண்டே அவை தங்களுடைய இண்டஸ்ட்ரிகள் எல்லாத்தையும் அங்கே மாற்றின்னு இருக்கிறார். பட் நார்த்தில் இருந்த ஒரு மிடில் ஸ்டேஜ் ஆக்கள், அதை விட குறைஞ்ச ஆக்களும் இப்போ இந்த ஓரத்து பிறகு 15 வருஷமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிராஜுவலி தங்களோட எக்கானமியை டெவலப் பண்ணி கொண்டு வராரு. ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தளவில் எங்களோட ஜிடிபி 0வில் இருந்தது, 4.75% எங்களோட ஜிடிபி. இந்த 15 இயர்ஸில் எங்களோட அச்சீவ்மெண்ட் 4.75% ஜிடிபி க்ரோத். ஆனால் எங்களை பொறுத்தளவில் இந்த லோக்கல் எக்கானமியில் நாங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலையில் வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அங்கே வேல்யூ அடிஷன் இல்லை, அதில் பெறுமதி சேர்க்கப்படவில்லை. எங்கள்கிட்ட செய்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சவுத்துக்கு போய் சவுத்தில் தான் அங்கே வேல்யூ அடிஷன் அங்கே மேக் பண்ணப்படுது.
அப்போ அந்த வேல்யூ அடிஷனை இங்கே ஏற்படுத்தக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் எங்களுக்கு அதுக்குரிய சட்ட ரீதியான அதிகாரங்கள் எங்களுக்கு இல்லை. அப்போ நீங்கள் சொன்னீங்கள் எக்கானமியில் நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போனால் பொலிட்டிக்கல் இதை நாங்கள் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. அதில் எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பும் இல்லை, மற்றது சட்ட ரீதியான அப்ரூவலும் இல்லை. அப்போ நாங்கள் ஸ்பெஷலி இப்போ சொல்ல போனால் நாங்கள் சில விஷயங்களில் பல அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கோம். ஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், பிளான்டேஷன், இப்படி விஷயத்தில் நாங்கள் பெரிய ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ சீ ஃபுட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஓருக்கு முதல் ஃபர்ஸ்டாக இருந்த நாங்கள் இப்போ 4th நிற்கிறோம், 4th இருக்கிறோம். ஆனால் எங்களோட நொதர்ன் ப்ராவின்ஸில் ஒரு நாங்கள் இப்போவும் ட்ரெடிஷனல் ஃபிஷிங்கில் தான் இருக்கிறோம். மற்றது பல சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்குது. கடலில் சேலஞ்சஸ் இருக்குது, இந்தியன் சேலஞ்சஸ் இருக்குது. எங்களோட மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை. ஸ்பெஷலி நொதர்ன் ப்ராவின்ஸில் ஒரு மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர் கூட இல்லை. பட் எக்ஸப்ட் நொதர்ன் ப்ராவின்ஸ் more than 21 modern fishing harbor இருக்கு இந்த கண்ட்ரியில். பட் ஆனால் நாங்கள் ஃபிஷ் உற்பத்தியில் 4th பிளேஸில் இருக்கிறோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். என்ன ட்ரெடிஷனல் ஃபிஷிங்லாம் நாங்கள் செய்கிறோம். பட் எங்களுக்கு மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர் அட்லீஸ்ட் எங்களோட நொதர்ன் ப்ராவின்ஸுக்கு அட்லீஸ்ட் 5 மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர் தேவை. முல்லைத்தீவு, கோயம்புத்தூர், மயிலிட்டி, குருநகர், மன்னர், இவ்வளோத்துக்கும் எங்களுடைய ஒரு அதில் என்ன ஏடிபியில் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர், ஃபிஷிங் வில்லேஜஸ் அப்படி இதில் அந்த ப்ராஜெக்ட் வந்து அது இன்று வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்குரிய அப்ரூவல் கொடுக்கல. கோயம்புத்தூரில் கொண்டு வந்து அது வேறு காரணத்தை சொல்லி அதை குழப்பி அதை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போ எங்கள்கிட்ட இங்கே சோர்சஸ் இருக்குது, நிறைய சோர்சஸ் இருக்குது. ஆனால் அந்த சோர்சஸை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிற வேண்டி இந்த மாடர்ன் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் இங்கே இருக்குமா என்றால் எங்களோட லோக்கல் இன்வெஸ்டர்ஸ், டயஸ்போரா, இந்த ஃபிஷரிஸ் சொசைட்டிகள் நிறைய மல்டிடே போட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ நிகம்பூரி எடுத்துக்கோன்னா more than 2000 என்ன இது மல்டிடே போட்ஸ் இருக்குது. அம்பாந்தோட்டையில் 1000 சொச்சம் இருக்குது. பட் எங்கள்கிட்ட இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போவும் நாங்கள் ட்ரெடிஷனல் ஃபிஷிங்கில் ஸ்ரீலங்காவில் 4வது இடத்துல இருக்கிறோம் ஃபிஷ் சப்ளையில். அதே மாதிரி மில்க் ப்ரொடக்ஷன், நாங்கள் மில்க் ப்ரொடக்ஷனில் 4வது இடத்துல இருக்கிறோம். ஆனால் என்னோட இங்கே பெரிய புல் தரவைகளோ அதோட இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ நல்ல கறவை பசுகள் வளர்க்குறாங்க, நல்ல இன மாடுகள் இருக்குது. நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த பால் உற்பத்தியில் 4வது இடத்துல, இலங்கையில் 4வது இடத்துல நாங்கள் பால் உற்பத்தியில் இருக்கிறோம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் நாங்கள் சொல்ல போனால் நீங்கள் சொன்னீங்க இந்த படி லேண்ட்ஸ் அது இது எங்கள்கிட்ட 2 ஹார்வெஸ்டிங்கும் நாங்கள் செய்வோமாக இருந்தால் ஒரு இயருக்கு more than 90,000 metric ton excess production. Northern province more than 90,000 metric ton excess production. நாங்கள் இந்த அச்சீவ்மெண்ட்டை இன்னும் ஒரு 50% கூட்டலாம். அதுக்குரிய உள்கட்டமைப்பு வசதிகள் அல்ல குளங்கள் புனரமைப்பு எங்களுக்கு நடக்கல. அப்போ இப்படி இந்த ரேஞ்சிலேயே நாங்கள் விஷயத்தில் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸ்பெஷலி இந்த பிளான்டேஷன் கோகனட், இந்த வார் டைமில் கோகனட் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டு கோகனட்டே இல்லாமல் இருந்தது. குருநாகலேருந்து தேங்காய் வந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேங்காய் அனுப்பி கொண்டு இருக்கிறோம் கிளம்பு. பட் இதெல்லாம் கவர்மெண்ட் செய்யலை, இண்டிவிஜுவல் ஆக்களும் பிரைவேட் செக்டரும் தான் செய்து கொண்டு இருக்காங்க. இப்போ இங்கே நடக்கிற இந்த ஜிடிபி குரோத்துக்கு மெயின் காரணம் பிரைவேட் செக்டர். கொழும்புல எத்தனை பேர் வீடு எழுதி வேண்டப்பட்டது. அப்போ இப்படி பல பிரச்சனை இருக்கு. சட்ட ரீதியான எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை.
மனது இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் 13 அமெண்ட்மெண்ட்ல கொடுத்த பவர்ஸே திருப்பி எடுத்துட்டாங்க, திருப்பி எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற எங்கட கோயிலுக்கே இருந்தா போல வந்து இது எங்களுக்கு முந்தி நாங்க புடிஸ்ட் இது இருந்தது அது இருந்ததுன்னு சொல்லி சும்மா 500 இயர்ஸ் தான் நாங்கள் கும்பிட்டு கொண்டு இருந்த கோயிலையே புலக் பண்ணுறாங்க. இல்லை இது இது அந்த நேரம் அவை இருந்தது இவை இருந்தது. அப்போ இப்படியான இதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அப்போ நாங்கள் கிராஜுவலியாக முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிற மொழிய அந்த அச்சீவ்மெண்ட் பெருசாக கிட்டத்தட்ட ஜிடிபி வந்து இந்த வேல்யூ அடிஷனும் சேர்க்கப்பட்டால் எங்களுக்கு சரியான நாங்கள் ஒரு நல்ல நிலையில் எங்களோட ஜிடிபி இருக்கு. ஒரு காலத்தில் எங்களுக்கு பல பேர் சொல்லப்பட்ட நாங்கள் சின்னல இருக்க சொன்னாங்க, உங்களுக்கு லட்சமான கரண்ட் இல்லை என்றால் யாழ்ப்பாணத்தில் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்களோட தான் சேர்ந்துருக்கணும். ஆனால் இயற்கையாகவும் ஒரு கடவுளின் இதாலயம் நேச்சுரலாக எங்களுக்கு ஒரு நல்ல இருக்கு. ஸ்ரீலங்காலே த சோலர் அண்ட் விண்ட் பவர் நார்தர்ன் ப்ரொவின்ஸ் தான் சூட்டபிள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு மோதாரினம், நாங்கள் வெளியில் போய் கொண்டிருக்கோம். அதன் ஜிடிபி எல்லாம் கவரப் பண்ணப்படே. அப்போ எங்களுக்கு வந்து எங்களோட சோலரும் விண்ட் பவரும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸஸ். அப்போ இப்படியான இதில் என்ன இதுன்றது என்னென்னா எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கணும். நிறைய அந்த எஸ்எம்இஸ் எல்லாம் கணக்க விஷயத்தில் நாங்கள் இன்வால்வாக இருக்கிறோம். எஸ்எம்இஸ் கூட இன்னைக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்க முடியாமல் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் லோக்கலி ஒரு டிஸ்டிலரி போடுறோம்னா லைசன்ஸ் எடுக்கலாம். அதுக்கு கிளம்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை மானிட்டர் பண்ணுது, அதை ரூல் பண்ணுது. அப்போ சட்ட ரீதியாக நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு நியமனம். இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு செகண்ட் எக்கானமியிலேயே இந்தியாவிலேயே 2வது இருக்கு. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. பட் தமிழ்நாடு பவர் இருக்கு, அங்கே வந்து யாரும் இன்வால்வ் இதே இல்லாது. ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டியும் இல்லை, சட்ட ரீதியான பாதுகாப்பும் இல்லை, எங்களுக்கு பெர்மிஷனும் இல்லை. எங்களுடைய எக்கானமியை நாங்கள் வளர்க்குறதுக்கு எந்த இதன்படி சட்ட ரீதியான அதிகாரம் எங்களுக்கு தேவை, அதுக்குரிய பாதுகாப்பும் தேவை. அதனுடைய அந்த வகையில் தான் நாங்கள் இதை முன்னேறலாம் நினைக்கிறோம். தேங்க்யூ. என்னுடைய கேள்வி, இந்த நீங்கள் உங்களுடைய தலைப்புக்குள்ளதான் தென் மாகாண அபிவிருத்தி அதிகார சபை, தென் மாகாண அபிவிருத்தி அதிகார சபை இருக்குது. மாகாணத்தில் கீழே தான் நிர்வகிக்கப்படுது. வேறு மாகாணங்களுக்கு அது இல்லை. இதே கன்செப்டை நீங்கள் இங்கே உருவாக்கலாம். இதை ராணில் விக்ரமசிங்க ஒரு மீட்டிங்கில் சொன்னவர், உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னவர் யாரும் முன்னுக்கு நிற்கல. அப்போ இந்த அது கோரில் இருக்கிற தலைமையாகும். அப்போ இதுக்கு இதே மாதிரி ஒன்றை நீங்கள் இம்மீடியட்டாக இங்கே துவங்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த பார்லிமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணவும் தேவையில்லை. சட்ட ரீதியான தெரியும், நீங்கள் சட்டத்திற்கு தெரியும். அப்போ அப்படியோட உடனடியாக ரிஃபார்ம் அந்த ஃபார்ம் பண்ணி நீங்கள் சொன்னால் இந்த பிரச்சனைகள் முக்கால்வாசிக்கான தீர்வு இருக்கும். எப்படியோ எலெக்ஷன்ல யாரும் பெறலாம், துவக்கலாம், நீங்கள் கூட வரலாம், குறைய வரலாம். எப்படியோ ஒரு சீட்டோ 5 சீட்டோ 7 சீட்டோ 10 சீட்டோ உங்களுக்கு வரதான் போகுது. சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. இதுக்கும் கூட சொல்யூஷன் இல்லை. Ram and then Shanta. Ram, you want to go first? அதோட இன்னொரு சின்ன ஒரு பால் உற்பத்தியில வந்து நாங்கள் 2வது இடம். 1வது நுவரெலியா, 2வது யாழ்ப்பாணம், 3வது தான் புத்தளம். அடுத்தது வந்து டிஸ்டிலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு போத்தல் சாராயத்தை ஆக்குறதுக்கு எங்களுக்கு 16 போத்தல் கல் தேவை. 16 போத்தல் கல்ல வேண்டி ஒரு போத்தல் சாராயத்தை உருவாக்கிக்க தென்னிலங்கை அதிவிசேஷத்துல விலைக்கு வித்துக் கொள்கிறார்கள். I'm going to need a translation of the second question. I think I understood the first person. That's because it was about toddy and arak that you didn't understand. He says Ram can answer that. Ram can answer that, yes. He says you need 16 bottles of toddy to make 1 bottle of arak. So at that rate, it's not competitive with southern distilleries that produce special arak. Currently, we have a 3 distillery with the license. 2 is the active, 1 is a
Karani and this. Tikam. No, not Tikam. Other one. Valigam. Valigam. That both distilleries have enough speed, but we don't have marketing power to the marketing power to explain our product capacity, or that it's a natural speed. We compete with the sugarcane speed, right? So that is the issue. But we have a two distillery license for the cooperative societies. We can if the investors come, if they ready to invest with the cooperative societies, they are ready to join hands with the foreign investors. So We need to find the investors. How are you exporting so much of liquor out of the country then? Currently, we are the Palmyra, we are the number one exporters. We already reached over 1 million last 1 year. So this is a very successful exporter from Jaffna of Palmyra toddy and toddy related alcohol products. We export all over the world. We are expecting next year more than that. Currently, we export over $1 million within very short period. All over the world, we are doing this export. But according our calculation, we for the Palmyra tree, we have 11 million in this northern east province. 11 million trees we have. It is including the 7 million trees are female trees. We can get the pulp or the fruit, and the other balance 4 million male trees. One tree we can get the profit every day minimum $2, maximum $10. We can generate the profit from one tree. So we have 10 million trees. If we generate from one tree to $1 million, $1 every day, every day we can make $10 million. $1 million from the Palmyra trees only. We have that much of resource. In Sri Lanka, we have 30 million Palmyra trees. In Jaffna, 3.5 million. Mana, 3.5 million. Kilnochi, 2.8 million. We have a statistics. So this is our source. But southern, even the Palmyra Development Board, and if we start the North Development Authority, like southern, we can do something, right? We don't want to expect always from the central government. Yeah, so now on the broader question, can you all just address that? Ram or Shanta, who's going first? Ram? Ram, go first. Sure. இல்ல அந்த முதல் கேள்வி வந்து அரசியல் உரிமை இல்லாமல் பொருளாதார அபிவிருத்தியை நடு செய்யலாம் என்ற கேள்வி. நல்ல கேள்வி. நான் உண்மையாக அந்த விவாதிக்க வரையில் அரசியல் உரிமை முக்கியமோ பொருளாதார மேம்பாடு தான் முக்கியம் என்று விவாதிக்க வரையில் நான் என்ன சொல்றேன்னா ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்கு. அதாவது அரசியல் உரிமை சுயாட்சி இன்னும் கிடைக்கவில்லை. சுயாட்சி கிடைக்கும் வரையும் நாங்கள் பொருளாதார ரீதியில வேலை நடந்து கொண்டு வருகின்றது. ஆகவே அதிலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினால் சில பலாபலன்களை காணலாம். அதைத்தான் நான் சொல்றேன், வேறு ஒன்று சொல்லல. அதாவது ரெண்டும் கொண்டு ஒரே நேரத்துல பொருளாதார விஷயங்களையும் நாங்கள் எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்றதை பற்றி கலந்து ஆலோசித்து அரசாங்கத்துடனும் எங்களுக்குள்ளேயும் கதைச்சு முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தலாம் என்றால் நடைமுறைப்படுத்துவோம். அரசியல் அதிகாரம் தேவைப்பட்ட சில விடயங்கள்ல அரசியல் அதிகாரம் அத்தியாவசியம், அதை நடைமுறைப்படுத்துறோம். அது சரி, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் ஒன்று அல்லது ஒன்றை மட்டும் செய்ய நான் சொன்னேன், ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். Yeah, if I could just supplement that, I think both the questions are related, the two interventions, and I support what you're trying to do. The one qualification I would make is this idea of trying to increase value addition by itself. Lots of people try to do that. Lots of countries
say we need to not just export, but create value before we export. But we have to be very careful about that because lots of countries have tried that and failed. And the reason they fail is that while they may have some natural resource like toddy or things like that, they may not have a comparative advantage in the value addition, which means that if you want to take the natural resource and then process it, you have to subsidize it. And when you subsidize it, you're paying for it. Somebody is losing money in order to subsidize the value addition. And that then can become a real albatross around your neck because once you create that subsidy, it's very difficult to take it out, even if it's not productive. I mean, I've seen this in so many countries in Africa where they decided, there are a lot of countries with oil. And they decided that they shouldn't just export oil, they should start processing it. So they built petrochemical plants and all sorts of other oil processing technologies. And all of them have failed. They've gone back to exporting crude oil. And another example is Botswana. Botswana is a very successful diamond exporter. You know that all the diamonds in Botswana are processed in India. They don't process any diamonds in Botswana. And this seems crazy, right? I mean, they're mining the diamonds here. Why don't they have them processed there as well? But they realize there's no way they can be able to. I mean, Botswana is a small country, so they couldn't even operate the scale of processing. So that's the only question I would qualification I would make is that value addition by itself is not necessarily a goal. The goal should be producing things for which you have a comparative advantage. And now on the I don't know anything about arak or toddy, so I'm not going to comment on that, except to say that it sounds to me like the problem is not the toddy business or the arak business, but the bureaucratic aspects of the whole production chain, the development board, Palmyra development boards, and things like that. But that's the point, right? We need to think of toddy, if there's ever a quintessential private good, it's toddy. There's no reason why government should be involved in the manufacturing or the production of toddy. They should allow the private sector. For other reasons, the government might want to tax the alcohol and things like that, and that's fine. But the involvement in the production and the regulation of the toddy and the arak has to stay in the private sector. Can we talk a bit about the way forward? Take the point that both of you are making, that you're not saying economic progress irrespective of political rights. Both are quite interlinked. What you are saying is that whilst time is taken to achieve political autonomy, the people's lives must go on and we must make economic progress. The point that Mr. Jayasekaran made was that is happening. That is happening by itself, by the effort of the people here and so on. But how can we better that? And how can we even intervene to have governmental sectors support it in some way? I mean, canvass for it, advocate for it, without throwing our hands up in the air and saying, okay, it's not going to happen, continuously push for it. So one of the suggestions is the model of the Southern Province, what's the board, what's it called? Southern Development Authority. I think that is set up by law in Parliament. Something like that. Or the Northern Provincial Council could have passed statutes within their areas of competence that could have been done. I don't think much of that was done. But even if that is not possible, whether central government legislation
creating an authority similar to the one in the southern province, where then the policies then become law. Otherwise, it remains a sort of loose body, that can be violated and all that kind of thing. So, how do we progress from now? இந்த அரசியல் உரிமைகள் வர்ற வரைக்கும் பொருளாதார விடயங்களில் நாங்கள் ஈடுபட முடியாதுன்றதோ இல்லை. மற்றபடி அரசியல் உரிமைகள் கிடைக்காது, அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு பொருளாதார அபிவிருத்தியை மட்டும் நாங்கள் பார்க்க வேணும்னு நினைக்கிறோம். அந்த ரெண்டும் இல்லாமல் அரசியல் உரிமைகள் அவசியம் பொருளாதார அபிவிருத்திக்கும். ஆனால் அரசியல் உரிமைகள் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்கிறதா இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு இருக்காது. அப்படின்னால திரு ஜெயசேகரன் சொன்ன மாதிரி அது நடந்து கொண்டு தான் இருக்குது. தனியாக அரசாங்க ஈடுபாடு இல்லாமல், அரசாங்கத்தில் ஆதரவு இல்லாமலே அது நடக்குது. ஆனால் அதை இன்னும் கூடுதலாக நடக்க பண்ணுவதற்கு, இன்னும் மேம்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அரசு அதிகாரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் அதுக்காக பாடுபட்டு, அதற்காக மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து அவர்களுடைய ஆதரவையும் பெற்று செய்கிறது. இல்லாட்டி மாகாண சபைகள் இருந்தால் மாகாண சபை சட்டமூலங்கள் மூலமாக அதை செய்து ஒரு இப்போ வசந்த் சொன்ன மாதிரி ஒரு உதாரணம் தெற்கு மாகாணத்துக்கான அதிகார சபை. அப்போ அது மாதிரி அது சட்டத்தால் உருவாக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தில். அது மாதிரி ஒன்றை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் சட்டத்தாலேயே இந்த கொள்கை வகுப்புகளை செய்யலாம், கொள்கைகளை வகுக்கலாம், அதை உறுதியாக கடைப்பிடிக்க பண்ணலாம். இல்லாவிட்டால் அது நச்ச மாதிரி நச்ச நேரத்துக்கு மாறிக்கொண்டு இருக்கும். இப்போ சரி, இப்போ நாங்கள் இந்த டிஸ்கஷன் இன்றைக்கு அந்த டிஸ்கஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இது சம்பந்தமாக அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம், எப்படியான கொள்கைகள் வகுக்கிறதுக்கான ஒரு திட்டம் ஒன்று நாங்கள் உருவாக்கலாமா, இந்த சட்டபூர்வமான ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேணுமா, அல்லது மாகாண சபை வர்ற வரைக்கும் பொறுத்திருந்து மாகாண சபை மூலமாக செய்ய வேணுமா என்ற விஷயங்களை கட்டி நாங்கள் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய கலந்துரையாடலை பிறகும் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு சந்தித்து செய்யலாம். மற்றது யார் இதில் இப்போ நாங்கள் இன்றைக்கு அவசரமாக கூடினபடினால எல்லாரையும் நாங்கள் அழைக்க முடியலை. ஆனால் ஒரு பிரதிநிதித்துவமாக ஒவ்வொரு செக்டர்லேருந்து, இப்போ கோஆப்ரேட்டிவ்ஸ்லேருந்து, ட்ரேடர்ஸ்லேருந்து, சேம்பர்ஸ்லேருந்து அப்படியாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு குழுவை நாங்கள் சேர்க்க முடியுமாக இருந்தால் அதில் இருந்து ஐடியாஸை நாங்கள் முன்கொண்டு செல்லலாம். அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் சொல்கிறேன், நார்த் எண்டு ஸ்பெஷலாக இல்லை. நீங்கள் அதை நார்த் எண்டு கொண்டு போனால் அவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க. எந்தெந்த மாகாணத்தில் என்னென்ன வளங்கள் இருக்கோ அப்படி ஒரு சட்டத்தை கொண்டுடலாம். எந்தெந்த மாகாணத்தில் எந்தெந்த சோர்சஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த சோர்சஸ் மூலமாக அந்த எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாகாணத்துக்கு அதிகாரம். அப்படியே எங்களுக்கு நாங்கள் ஃபிஷரிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மில்க் ப்ரொடக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கனக விஷயம் அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸஸில் அப்போ அதை நாங்கள் நார்த் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் ஒவ்வொரு மாகாணத்திலையும் இருக்கிற சோர்ஸஸை பயன்படுத்தி அந்தந்த மாகாணம் தங்களோட பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு உள்ள அதிகாரம், அந்த அதிகாரத்தை உங்கள் கவர்னருக்கு கொடுக்கலாம், அல்லது ப்ரொவின்ஷியல் கவுன்சில் சீஃப் செக்ரட்டரி கொடுக்கலாம், அல்லது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஜிஏக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் அந்த பர்மிஷன் வந்து ஜிஏயோட அல்லது அந்த கவர்னரோட இல்லை அந்த சீஃப் செக்ரட்டரியோட மட்டுப்படுத்தப்படும். சென்ட்ரலுக்கு போக வேண்டும். சென்ட்ரலுக்கு போனால் தான் சிக்கல் வரும். அப்படி ஒன்று செய்வீங்க வேண்டாம். அது பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வரும் வரைக்கும் பார்க்காமல் நாங்கள் ஒரு பக்கத்தால் முன்னோர் உணவுன்னு கருதுனா என்கிட்ட நிறைய சோர்சஸ் இருக்கு. ஆனால் என்ஜாய் பண்ணி எல்லாமே இருக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்கு. அந்த அரக் விஷயம் நாங்கள் வந்து எக்ஸஸாக வர்ற தொழில தான் அரக் அது செய்ய விலை சீப். இப்போ 16 மொத்தம் தேவையில்லை. எக்ஸஸாக வர்ற ஊத்துறங்களில் தான் சொசைட்டிகளெல்லாம் லிமிட் பண்ணி வச்சுக்கிறேன். தொழில் ப்ரொடக்ஷனை நீங்கள் எவ்வளோதான் செய்யணும். அப்போ அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சோர்ஸஸ். அப்போ அதுலேருந்து உடனே கோகனட் எல்லாம்
எங்களோட கோகனட்டை கொழும்புக்கு அனுப்பி அங்கே ஆயில் ப்ராடக்ட் பண்ணி திரும்பி இங்கே கோகனட் ஆயில் லோக்கலாக நாங்கள் செய்ய தொடங்கிட்டோம் இப்போ. பட் எங்களுக்கான முழு கோகனட்டு குழம்பு தான் போகுது, டெய்லி குழம்பு போகுது. அதே மாதிரி ஃபிஷ் வந்து சீ ஃபுட் முழுக்க நிகம்புக்கு போய் அங்கே ப்ரொசஸ் பண்ணி போகுது. அந்த ஜிடிபி எங்கே போகுது? நிகம்புக்கு தான் போகுது. எங்களுக்கு அந்த ஜிடிபி கிடைக்கல. இப்போ இந்த மன்னாரில் 1000 மெகாவாட்டுக்கு புது கவர்மெண்ட் அந்த அந்த கோஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டாங்க விண்ட் பார்க். ஆனால் அந்த இது எங்கே போகுது? சென்ட்ரலுக்கு போகுது ஜிடிபி, எங்களுக்கு இல்லை. அப்போ இப்போ நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்லேயும் நாங்கள் எக்ஸஸை தான் பண்ணிக்கிறோம். அப்போ எல்லாத்துலேயும் இருந்தால் எங்களோட ஜிடிபி என்ன 4.75%. அப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அல்லது ப்ரொவின்ஷியல் வைஸ் அந்தந்த சோர்ஸஸை இருக்கக்கூடிய பர்மிஷன் அந்தந்த சோர்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஏதாவது வகையில் அதை செய்கிறக்கூடிய பர்மிஷன்ஸ் அத்தனையும் அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள கவர்னருக்கோ ஜிஏக்கோ அல்லது சீஃப் செக்ரட்டரிக்கோ மட்டுப்படுத்த அந்த அதிகாரத்தை கொடுப்பமாக இருந்தால் எங்களுக்கு இப்போ இந்த திக்கம்படிசாலை எவ்வளோ காலமாக கூடியிருக்கும், அதை கொண்டே ஒரு சவுட்காரனே கொடுத்துட்டாங்க, அது ஸ்டாப். இதெல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஒரு பவர் வேகமாக இருந்தால் நாங்கள் செய்து கொள்ளலாம். அப்படியே ஒரு நிலையை யோசிக்கிறாங்க. எனக்கு இதில் ஒன்று கருத்து இருக்கு. என்னென்னா, இந்த நார்தர்ன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்றது வந்து எனக்கு நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இதில் வந்து ஒரு போராட பாதிக்கப்பட்ட பிரதேசம். வளமையாக வெள்ளத்தால் பாதிப்பு வந்தாலே நட்டஈடு வழங்குகிற நாடு இது. ஆனால் போராட பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு எந்த வித நட்டஈடும் இதுவரை சரியான முறையில் வழங்கப்படுது. அப்போ இந்த ஒரு அதிகார சபை அமைக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தோட வாதாடி பெற வேண்டியோட நினைக்கிறேன். அந்த நல்லாட்சி காலத்தில் 2015 நாங்கள் சேம்பரால் இந்த விஷயங்கள் சில இடங்களில் கேட்டு நாங்கள் முன்மொழிஞ்ச நாங்கள் இதை கட்டாயம் கொண்டு வாங்கோண்டு. அந்த நேரம் அது கருத்தில் எடுக்கப்படவில்லை. என்னை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் இதுக்காக கட்டாயம் எந்த இடத்துல என்ன சொன்னாலும் கதைச்சு பெற வேணும். அடுத்தது இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் கேட்டு அது அந்த டிசிஷன் மேக்கர்ஸ் யாருன்றது. எங்களோட பிரதேசத்தில் இந்த அபிவிருத்திகள் பின்தங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள்ல எங்களுடைய அரசு அதிகாரிகளும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்குது. நாங்கள் ப்ரைவேட் செக்டர் பின்னணியிலேருந்து வந்தபடியாக சொல்கிறேன். அப்போ திரும்பவும் அவர்களிடமே இந்த முழு அதிகாரத்தையும் கொடுக்கறது வந்து இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் கொள்ள முடியும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இனம் இருக்குது. இதில் இந்த கம்பெனிஸே இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம் தானே, அதே மாதிரி இந்த அதிகார சபையிலையும் வந்து நிச்சயம் வெளியாக்கள் எங்களுடைய தனியார் எங்களுடைய மக்களுடைய பங்களிப்பு அவர்களுக்கு they have to have a say. அதோட புலம்பெயர் தமிழர்களுடைய பணத்தையும் அவர்களுடைய அறிவாற்றலையும் அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அதில் பற்றி நாங்கள் கதைக்கிறோம். அப்போ அவர்களையும் இதில் ஒரு பங்குதாரர்கள் ஆக்கினால் நாங்கள் நிச்சயமாக இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக கொண்டு போகலாம்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இல்லை, அது சட்டத்தால் நிர்ணயிக்கப்படும் யார் அதில். இப்போ இல்லை, இது இவர் சொன்ன அத்தாரிட்டி வந்து அப்படி இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்டால். அந்த மீட்டிங்கில் பிரசிடென்ட் டிரெக்டாக அவரோட பேர் சமநேக செக்ரட்டரி அப்போ இருந்தது இளங்கோவன் சார். அவர் இப்போ எங்களுக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். அவருக்கு பிரசிடென்ட் உடனே சொன்னது நோட் பண்ணி போட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அதை யாரும் போஸ்ட் பண்ணி கலைக்கிறதுக்கு யாரும் இது கேட்கல. அது அந்த நேரம் நீங்கள் அப்படியோட செய்ய போறீங்கன்னு தானே சொன்னது, வெங்கராஜ் சொன்னது. அப்போ எனக்கு கூட கண்டாக்ட் தொடர்பு இல்லை. அப்போ அதால் நான் நினைச்சேன் இதைத்தான் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இளங்கோவன் சார் இருக்கிறபடியால் அந்த முன்மொழிவை கொண்டு அடுத்த கட்டத்தை எப்படி செய்யலாம்ன்றது நாங்கள் இருக்கலாம். அதை விட இந்த தரவு சம்பந்தமாக ஒரு விஷயம் என்னன்னு சொல்லலாம். கொழும்புக்கும் வடமாகாணத்துக்கும் இடையில 4 டிஸ்ட்ரிக்டுக்கும் இடையில ஒவ்வொரு நாளும் 80 to 120 லோரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஓடுது. சாதாரணமாக பார்க்க உங்களுக்கு தெரியாது. 80 to 120 லோரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஓடுது. இந்த 80 லோரியில இங்கிருந்து போற லோரிகள்ல ஒரு லோரியில 13,000 to 21,000 ஒரு நாளைக்கு ஏற்றுறாங்க. கிட்டத்தட்ட இல்லை என்றாலும் 30 லோரியிலிருந்து எங்களுக்கு தேங்காய் ஏற்றப்படுது. பிரதானமா மிதுசுகள் அந்த ஏரியாவுக்குள்ள
பிறகு விஸ்வமடு முன்னத்தி வந்த ஏரியா கூட பிறகு அந்த கோனாவில் அதுக்குள்ள பிறகு அந்த கிளிநொச்சிக்கு பின்னால இடத்த சரியா தெரியல அந்த இடங்கள். அப்ப இந்த இடங்கள்ல இருந்து எங்களுக்கு ஒரு நாளுக்கு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் தேங்காய் ஈட்டி கொண்டு போய் முடிவு பொருளா திரும்பி அங்க இருந்து வருது. அப்ப இந்த கொரோனாக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்குது, அங்க உற்பத்தி செய்யப்படுற சாமான் இது கோடியா இருந்தா கோடி கொரோனாக்கள்ல இருக்கிற ஒரு பையனுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அங்க இருக்கிற அந்த இடத்துல கொடுக்குறோம், அதுக்கு பிறகுதான் படி மாவட்ட ஆளுங்க கொடுக்கலாம். இதே மாதிரி இங்க ஒரு பெரிய பெரிய அளவுல ஒரு நிறுவனங்களை ஆரம்பிச்சு எங்களுக்கு எங்களோட முடிவு பொருளாவே இங்கேயே அதை தயாரித்தால் ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் தேங்காய் விலையையும் ஒரு கணிசமான விலைக்குள்ள சாதாரண மக்களுக்கு கொண்டு போகலாம், உற்பத்தியையும் கூட கொண்டு போகலாம். அது ஒரு தகவல். அடுத்தது வந்து இந்த இளங்கோவன் சாருக்கு இந்த தென் மாகாண அதிகார சபையை உருவாக்குறதுக்கு உடனடியா பிரசிடன்ட் சொன்னவர் சமநய கணக்க ஒன்று ஸ்பாட் நோட் பண்ணினவர். ஆனால் அதை மேற்கொண்டு கொண்டு போறதுக்கோ கதைக்கிறதுக்கோ முக்கியமாக இருக்கல. நீங்கள் அதை தான் கதைக்கிறபடியால் இளங்கோவன் சார் நீங்கள் கண்டக்ட் பண்ணா கூடி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். இல்லை, அவர் கேட்ட கேள்வி வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. இது சதர்ன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் அதான் நான் சொன்னான், சென்ட்ரல் பார்லிமெண்ட் தான் அந்த லா இதுன்றது. அப்போ அந்த மினிஸ்டருக்கு தான் மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுற பவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுவும் இன்னொரு இஷ்யூ, அதாவது டிவல்யூஷனில் இந்த பவர்ஸ் வந்து ப்ரொவின்ஸுக்கு கொடுக்கப்பட வேணும். அப்போ தான் அந்த ப்ரொவின்ஸ்லேயே இருக்கும். இல்லையென்றால் இல்லைன்னு சொன்னால் முதல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சரியாக தான் அப்பாயின்ட் பண்ணப்படும். பிறகு மாறைகளை எல்லாம் தலைகளாக அங்கால மாறிடும். ஸோ அதுதான் எங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதையும் நாங்கள் பரவலாக செய்யணும். இந்த பாடிஸை க்ரியேட் பண்ணுற நேரத்தில் அது டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து அந்த ப்ரொவின்ஸுக்குரிய ஆக்கள் அவைல்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்க வேண்டும். இப்போ அரசு அதிகாரிகள்னு சொல்லல, சரி, இப்போ சீஃப் செக்ரட்டரி வந்து ப்ரொவின்ஷியல் அத்தாரிட்டிக்குள்ளே இருக்கிறாள், அது ஓகே. ஆனால் கவர்னர் வந்து ப்ரொவின்ஸு கவர்னராக இருந்தாலும் நேரடியாக பிரசிடெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள். ஒரு மிஸ்மேட்ச் எல்லாம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஏஜென்ட் வந்து நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்துருக்குறா. ஸோ கவர்மெண்ட் ஏஜென்ட் வந்து என்னதுக்கு சொன்னேன்டா, விஷயங்களுக்கு கவர்மெண்ட் ஏஜென்ட் பெர்மிஷன் இல்லை ப்ராக்டிக்கலாக அது சரி. நான் சொல்கிறேன்டா, இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் நாங்கள் இப்போ போன தடவை இந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணிக்க இந்த இஷ்யூ வந்தது. ஏன்னா 13th அமெண்ட்மெண்ட்டில் இனிஷியலாக இருந்தது இப்போ ஈவன் கிராம நிலதாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே, கிராம நிலதாரி டிவிஷனல் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, ரைட். அப்போ இருந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஒரிஜினல் பில்லில் இருந்த ஸ்ட்ரக்சர் பிறகு மாற்றப்பட்டது ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ் ஆக்டில். ஸோ அப்போ ஒரு டிசிஷன் எடுத்தது என்னன்னு சொன்னால், அந்த இந்தியாவில் இருக்கிற மாதிரி கலெக்டர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள், ஸ்டேட் கவர்மெண்ட்டை சப்ஜெக்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டிராஃப்ட் பண்ணினாங்க. ஸோ அது முக்கியம். அந்த டீலினேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து யாருக்கு என்ன இருக்குதுன்னு சொல்கிறதும் முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அதையும் செய்கிற போது இப்போ எங்களுடைய எஃபர்ட் இருந்தால் அதெல்லாம் செய்ய வேணும். அதே நேரத்தில் எக்கனாமிக் ப்ரோக்ரஸும் இருக்க வேணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்குள்ளே அதுவும் இருக்க வேணுமென்றதான். ஸோ அதுக்குத்தான் இந்த பரலல் ஸ்ட்ரக்சராக இந்த ஒரு நிதியத்தை உருவாக்கி அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவலை வச்சு அதன் மூலமாக சில விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்கலாமான்றதான் இந்த டெவலப்மெண்ட் ஃபண்டோட ஐடியா. அதுதான் டெவலப்மெண்ட் ஃபண்டு. அதுக்கு பிறகு இப்போ கடைசியாக இந்த பழைய பிரசிடென்ட் வந்து கடைசியாக மீட்டிங் ஒன்று நடக்க, ஒரு லிமிட்டட் க்ரௌடோடு நடக்க அவர் சொன்னபடியாக நீங்கள் ஏன் டயஸ்போரா மற்ற ஆக்களையும் சேர்த்து நார்த் டெவலப்மெண்ட் பேங்க் கொண்ட தொடங்கினார். டெவலப்மெண்ட் பேங்க் அதை செய்யலான்னு அது பக்கத்தில் கவர்னர் இருந்தவர். கவர்னரும் உடனே கவர்னரும் சொன்னதோ எல்லாம் செய்வோம், அது நல்ல உடனே அதை பற்றி காய்ச்சல் இல்லை. ஸோ நான் இங்கே இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இந்த பாலிசிஸுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க வேணும். ஐ மீன் எங்களுக்கு அட்வைசர்ஸ் இருப்பினம், ரைட். ஆனால் என்ன தேவைன்றதை நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு மூமெண்ட் எடுக்கிறது நல்லது. ஸோ மேபி
இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபோரமை நாங்கள் க்ரியேட் பண்ணி இப்போ இன்றைக்கு கிடைச்ச ஐடியாஸை வச்சுக்கொண்டு சரி அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு அது என்ன ஸ்டெப்புன்னு டிசைட் பண்ணுறதுக்கே வெவ்வேறு செக்டர்ஸில் இருந்து ஆக்களை இன்வைட் பண்ணி இன்ஃபார்மலாக ஒரு டிஸ்கஷன் வச்சு அதில் இருந்து ஃபார்மலைஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப்புக்கு போகலாம்னு நினைக்கிறேன். எனி ஃபைனல் வேர்ட்ஸ் சாந்தா அண்ட் ராம்? என்னை பொறுத்த மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ புது அரசாங்கத்தோட. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் உடனே சீஸ் பண்ணணும், அடுத்து செய்யக்கூடியதை செய்ய வேணும். தேர்தல் முடிந்த உடனே நான் நினைக்கிறேன் சுமந்திரன், I don't know whether Gaman Pillai will make you foreign minister, but if you are not made foreign minister by Gaman Pillai, it will be good, as somebody mentioned in the audience, that you take people from this group and others to meet with the government and present to the government ideas and get their understanding and say, look, we don't want you to, let us start by saying, don't block anything we are doing. We don't have to facilitate, we don't need your money, but we have some ideas we want to implement. இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, இதை மறுக்காமல் பிளாக் பண்ணாமல் எங்களை வேலை செய்ய விடுங்க. அதுல இருந்து துவங்கி மெதுவாக மற்ற விஷயத்தை நாங்கள் தள்ளி கொண்டு வரலாம். Yeah, the only thing I would add to that is this. First of all, this has been a great discussion, and I am really impressed with the energy behind moving forward on this, because I have always felt that there's no reason why the northern province needs to be poor. This is a tremendous potential in this province, and we can take it forward. It's going to be difficult because you've got to deal with the rest of the country, but I think that's what we're discussing here. How do we manage that relationship so that the northern province can be the leading region in Sri Lanka? And I think we're poised to do that with this group of people. So full support. ஓகே, தேங்க்யூ போத் ஆஃப் யூ. அப்போ அதை நாங்கள் எங்கள்ட இலக்காக வைத்து மூவ் பண்ணலாம். அதாவது இலங்கையில் இருக்கிற மாகாணங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வடக்கு மாகாணத்தை நாங்கள் உருவாக்குறது எப்படி, மற்ற மாகாணங்களுக்கு வழிகாட்டியாக பொருளாதார அபிவிருத்தியில் நாங்கள் வர்றது, அப்படி ஒரு இலக்கை வச்சுக்கொண்டு நாங்கள் வேலை செய்ய தொடங்கலாம். நன்றி எல்லாருக்கும் வந்தவர்களுக்கு. Thank you, Professor Shanta Devarajan. It was early morning for you in Washington for having joined us. ராமுக்கு பரவாயில்லை, கொஞ்சம் லேட்டாக தானே என்ன ஆம்ஸ்டர்டாமில். Yeah. So we have a few others also who have this kind of experience worldwide who are willing to help us. So Sudarshan Kanagaraja, இங்கே சென்ட் ஜான்ஸில் படித்தவர், வேர்ல்ட் பேங்க்கில் அவரும் சாந்தோட ஒர்க் பண்ணுவார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவரை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து இருத்தலாம் வேணுமெண்டா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கணும். ஸோ அதுவும் எங்களோட அவைலபிள் ரிசோர்ஸஸ், அட்வைசர்ஸ், தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டு ஒவ்வொரு நாடுகளில் இந்த மாதிரி நடந்திருக்கின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதையும் வச்சுக்கொண்டு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அதை விட முக்கியம், லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்றும் என்ன மாதிரி நடந்திருக்குது, இப்போ நீங்கள் ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ நாங்கள் தேர்தலுக்கு பிறகு ஒரு பொடியாக சேர்ந்து அடுத்த நடவடிக்கை என்னன்றதை பற்றி யோசிப்போம். தேங்க்யூ வெரி மச். Thank you. Okay. All right. Okay. Bye.